ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சமையலறை ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அருமையான சுவையில் ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த குழம்புக்கு தேவையான சாந்தை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். செக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிங்க. இதில் ஒரு 20 to 30 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிங்க. சேர்த்தி அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. எனக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கிடைக்கல, அதனால் நான் காஞ்ச கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிங்க, இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கிக்கிங்க. எப்பவுமே சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, குழம்புக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்குங்க. இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிய விடுங்க. பொரிய விட்டு செஞ்சிங்கன்னா அதில் இருக்க ஃப்ளேவர் நல்லா இறங்கும் குழம்புல. அடுத்து நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 டீஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறேன். இந்த இஞ்சி பூண்டு சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு, வெங்காயமும் வதங்கிருச்சு. இப்போ அதில் நான் 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமேட்டு சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக நான் 2 கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. அடுத்து வர மல்லித்தூள் 4 டீஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு அடுத்து வரமிளகாத்தூள் நான் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த வரமிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க கறிக்குழம்பு தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறோம். ஏன்னா மசாலா வதக்கும் போது கருகிராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி சேர்த்தி நம்ம வதக்கிட்டோம்னா அந்த மசாலா தீஞ்சு போகாது. அடுத்து ஆட்டுக்கால் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கிங்க. கழுவி இப்போ அந்த மசாலாவோட அதை சேர்த்தியாச்சு. சேர்த்தி நல்லா மசாலாவோடனா சேர்ந்து வதக்கிக்கிங்க. மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் ஒரு 1/2 லிட்டர் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். ஏன்னா ஆட்டுக்கால் சீக்கிரம் வேகாது, அதனால் நம்ம குக்கரில் வேக வச்சுக்க போகிறோம். இப்போ நல்லா கலக்கி விட்ருங்க. கலக்கி விட்டு அடுத்து கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். இப்போயே நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்திக்கிட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் குழம்புல நல்லா இறங்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்புன்னு நீங்கள் சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 10 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை கூட ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்திக்கிறேன். அடுத்து 5-6 முந்திரி சேர்த்திக்கிங்க. இது வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஒரு டீஸ்பூன் சோம்பு, சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், 2 பட்டை, ஒரு கிராம்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அடுத்து இப்போ நம்ம வேக வச்ச ஆட்டுக்கால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போயே பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. அடுத்து நம்ம வேக வச்ச ஆட்டுக்காலை மண் சட்டியில் மாற்றிக்க போகிறோம். மண் சட்டியில் செஞ்சு சாப்பிட்டாவே அது ஒரு தனி டேஸ்ட்டு. அதனால் நான் மண் சட்டிக்கு மாற்றிக்கிறேன்.
இப்போ இந்த குக்கரில் ஒட்டியிருக்கு இல்லையா சாந்து, அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி நம்ம திரும்ப அதிலே ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், தேங்காய், பட்டை, சோம்பு இதெல்லாமே அந்த விழுதை வந்து நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்து ஜாரில் இருக்கிறதையும் நல்லா அதில் வந்து கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்ப நல்லா கலக்கி விட்ருங்க. கலக்கி விட்டு உப்பு, காரம் இதெல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ வந்து குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு கொதிச்சா போதும். ஏற்கனவே நம்ம குக்கர்லேயே வந்து நம்ம நல்லா வேக வச்சிட்டோம். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆயிருச்சு. வாசமே சூப்பராக இருக்குது. குழம்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். அதோட கொத்தமல்லி தழை சேர்த்தி நம்ம இறக்கிட்டோம்னா நம்ம ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.